கொஞ்சம் வித்தியாசமா முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டை வேக வச்சு எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடயே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசம் போனதுமே 4 தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, தக்காளி வேகிறதுக்காக சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுமே 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ மசாலா வாசம் போனதுமே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ துருவி வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.